இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா சுக்கா தான் பண்ண போகிறேன். ஒரு 3 ஆடு வெட்டினாங்க. அதில் 2 ஆட்டில் நல்லா சதக்கறியாக வந்து 8 கிலோ வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்பவும் போல் ஒரு பெரிய கடாயை எடுத்து வச்சு அதில் ஆயில் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து எப்பவுமே இஞ்சி பூண்டு சேர்த்து அரைப்பேன். இங்கே தனித்தனியாக அரைச்சிருக்காங்க. அதனால் ஒரு கரண்டி வந்து இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 8 கிலோ இருக்கிறனால என்னால் தூக்கவே முடியலை. எங்கள் மச்சான் தான் வந்து கறியை தூக்கி கொட்டி அதை நல்லா கிண்டி விட்டாங்க. இப்போ வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். சக்தி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து வீட்டிலையே அரைச்சி கொண்டு வந்துட்டாங்க. அதில் வந்து 3 கரண்டி வந்து சேர்த்துக்கிறேன். 3 கரண்டி சேர்த்து நல்லா என்னால் கிண்டவே முடியல. 8 கிலோவா என்னால் எப்படி கிண்ட முடியும்? அதனால் எங்கள் மச்சா தான் வாங்கி வந்து கிண்டி விட்டாங்க. ஸோ இதில் வந்து அரைக்கூடை வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். கறியும் நல்லா வேகணும். இது வந்து கிரேவி மாதிரியே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அரைக்கூடை தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு 1 மணி நேரம் வெந்துச்சு. சுக்கா நல்லா கிரேவி கன்சிஸ்டன்ட்லாம் நல்லா பொழு பொழுன்னு வெந்துருது. இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.